இப்போ சம் நம்பர் 6 பார்ப்போம். A, B and C are partners sharing profit in 3:2:2 ratio. They admitted D as a new partner for 1/5 share, which he acquired from A, B and C in ratio 2:2:1 ratio respectively. மூணு பார்ட்னர் ஏபிசி மூணு பேரும் பார்ட்னர். அவங்க பிரிச்சு எடுத்துக்கூடிய ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2:2. புதுசாக யாரை சேர்த்துக்கிறாங்க? டிஏ சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளோன்னா 1/5. இந்த 1/5 எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2:2:1 இந்த விதத்தில் கொடுக்குறாங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அன்ஈக்குவல். ஏஎம்பியும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க, சி மட்டும் வந்து ஒரு பங்கு தான் கொடுக்குறாரு. அப்போ இது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நம்ம மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஷேர் சாக்ரிஃபைஸ் வாரிங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டியினுடைய ஷேர் வந்து 1/5. அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க ஸ்டெப்ஸ் பாருங்க. ஏனுடைய அதாவது ஏக்கு கண்டுபிடிக்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது டி பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடியது எவ்வளோன்னா 1/5 இன்ட்டு 2/5. அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து 2:2:1. அதனால தான் வந்து 2/5 மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 2/25. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நியூ பார்ட்னர் டியினுடைய இது வந்து 1/5 இன்ட்டு ஷேர் சாக்ரிஃபை, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/5 மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 2/25. அதே மாதிரி சியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 1/5 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/25. இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து இப்போ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஏஏ பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் வந்து 3/7 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/25. தட்ஸ் ஈக்குவல் டு. இப்போ காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 175 எடுத்துக்கிட்டோம். 175ல 7 எத்தனை டைம்ஸ்னா பார்க்கும்போது 25 டைம்ஸ். அப்போ 25 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? 75 வருது. அதே மாதிரி வந்து 175ல 25 எத்தனை டைம்ஸ்னா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 7 டைம்ஸ். 7 இன்ட்டு 2 அப்போ -14. மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா வந்து 61/175. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய பழைய ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/7 மைனஸ் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/25. இதுக்கு காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 175. அப்போ 175ல 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 25 டைம்ஸ். 25 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50 மைனஸ் 14. அதாவது 14 எப்படி வந்ததுன்னா வந்து 175ல 25 எத்தனை டைம்ஸ்னா 7 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 14 வருது. இப்போ மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 36/175. அடுத்த சிக்கு வரீங்க. சியினுடைய பழைய ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/7. அதே இது வந்து இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/25. காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 175. 175ல பொறுத்த வரைக்கும் 7 அந்த 25 டைம்ஸ். 25 இன்ட்டு 2ன்னு சொல்லி பார்க்கும்போது 50 மைனஸ். அதே மாதிரி வந்து 175ல 25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ்னா 7 டைம்ஸ். 7 இன்ட்டு 1 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 7. இப்போ வந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 43/175. டியினுடைய பங்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/5 அல்லது டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 175. அப்போ இதுக்கும் 175 போட்டிங்க. 175ல வந்து 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 35 டைம்ஸ் இருக்கு. அப்போ 35 இன்ட்டு 1 எவ்வளோ வருது? 35 வருது. 35/175 ரேஷியோ எடுத்து போட்டிங்கன்னா 61:36:43:35. அப்போ உங்களுக்கு 6வது கணக்கோட நம்ம இப்போ முடிச்சுப்போம்.